மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நவம்பர் 25 செவ்வாய்க்கிழமை சரியாக காலை 7:30 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல். கண்டிப்பாக சென்யார் புயலின் அமைப்பானது நாம் எதிர்பார்த்த, அதாவது நாம் சென்னை டு டெல்டா இடைப்பட்ட பகுதிகளில் அது கரையேறுவதற்கான சூழ்நிலையே இருக்கும். அது ஒரு மார்ஜின் புயலாக, அதாவது புயல் என்ற பெயரை அடைந்தாலும் அது ஒரு தீவிரத்தன்மை அடையாமல் அது இருந்தால் கண்டிப்பாக தெற்கு நோக்கி நமது கரை அருகே ஏறும் என்ற சொன்ன அடிப்படையில் இப்போ கணினி சார்ந்த தரவுகள் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய இதுக்கே வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். அதாவது இப்போது குறிப்பிட்டு சொல்லணும்னா புதுச்சேரிக்கு வடக்கு புறமாக ஏறக்கூடிய ஒரு அமைப்பாக தற்பொழுது இந்த கணி சார்ந்த தரவுகள் காட்டப்படுகின்றது. இது வெப்பம் உயர்ந்தாலும் அவ்வப்பொழுது மாறுபட்ட ஒரு பாதைகளை அமைத்து அப்படி காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அது எது எப்படியோ நாம் அறிவித்த பாதை டெல்டா முதல் சென்னை கடலோர மக்களுக்கு ஒரு அதீத கனமழை இருக்கும். கடலோர மக்களுக்கு எச்சரிக்கை அப்படின்றது நம்ம கடந்த சில காலங்களாக, அதாவது கிட்டத்தட்ட நம்ம அறிக்கையை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம என்னென்ன கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றது. தற்பொழுது இந்த உருவாகக்கூடிய இந்த நிகழ்வானது இலங்கைக்கு தென் மேற்கு புறமாக கிட்டத்தட்ட மாலத்தீவை ஒட்டிய பகுதிகளில் ஒரு சுழற்சி, தென்மேற்கு புறமாக இருக்கக்கூடிய இலங்கைக்கு தென்மேற்கு புறமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு சுழற்சி, இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு சுழற்சி, இது 3 சுழற்சிகளால் பிணைக்கப்பெற்று தற்பொழுது இணையப்பெற்று தீவிரமடைய பெற்று வருகிறதுன்னு சொல்லலாம். இதன் காரணமாக நேற்றைக்கு நம்ம அறிவித்திருக்கிறோம். நேற்று ஒரு நாள் மழைப்பொழிவு ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்த நிலையில் பரவலான தமிழகத்தின் மாவட்டங்களில் மழைப்பொழிவு பதிவாகி இருக்கிறது. ஒரு மிக லேசானது முதல் கனமழையாகவே சில இடங்களில் பதிவாகி இருக்கிறது. தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு தீவிரமாக இருக்கும் என்று சொன்ன அடிப்படையில் இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தின் ஊத்து பகுதிகளில் 167 மில்லிமீட்டர், நாலுமுக்கு 165, காக்காட்சி 143, மாஞ்சோலை 132, பாபநாசம் 31. இன்னும் திருநெல்வேலி மாவட்டத்தின் பல பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுத்துள்ளது. அதே போல் அரியலூர் மாவட்டத்தின் ஜெயங்கொண்டம் தாலுக்காக அதிகபட்சம் 20, சென்னையின் அதிகபட்சமாக திருவொற்றியூர் பகுதிகளில் 7.8 அளவுக்கு மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவும், தருமபுரியின் பாப்பிரெட்டி 40 மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு, திண்டுக்கல் அதிகபட்சமாக கொடைக்கானல் போட் கிளப் 17.16 மில்லிமீட்டர், கிட்டத்தட்ட 1.8 2 சென்டிமீட்டருக்கு கிட்டத்தட்ட இது. ஈரோடு மாவட்டத்தின் குண்டேரி பள்ளம் 18 மில்லிமீட்டர், கள்ளக்குறிச்சியின் தியாகதுர்கம் 25 மில்லிமீட்டர் அதிகபட்ச மழைப்பொழிவு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாவட்டத்திற்கு அதிகபட்ச மழைப்பொழிவு மட்டும் சொல்கிறேன். பரவலான அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. காஞ்சிபுரத்தின் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு, கன்னியாகுமரி மாவட்டத்தின் பாலமூர், கன்னியாகுமரியின் பரவலான இடங்களில் மழைப்பொழிவு இது. கன்னியாகுமரியின் பாலமூரில் அதிகபட்சம் 34 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக கரூர் மாவட்டத்தின் மயிலாம்பட்டி 16, மதுரை நார்த் 14.8, மயிலாடுதுறை செம்பனார் கோவில் 33, நாமக்கல் கலெக்டரேட் 11, பெரம்பலூர் மாவட்டத்தின் பெரம்பலூர் 30, புதுக்கோட்டை மீமிசல் பகுதிகள் அதிகபட்சமாக 59.6, ராமநாதபுரத்தின் பாம்பன் 14.4 மில்லிமீட்டர், சேலம் மாவட்டத்தின் தம்மம்பட்டி 36, இன்னும் பல இடங்களில் சேலம் மாவட்டத்தில் மழைப்பொழிவு, சிவகங்கை மாவட்டத்தின் பல இடங்களில் மழைப்பொழிவு, இளையாங்குடியின் அதிகபட்சம் 12 மில்லிமீட்டர், தென்காசி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடானா அணை செக்ஷன் பார்த்தீங்கன்னா 25 மில்லிமீட்டர், நீலகிரி மாவட்டத்தின் குன்னூர் பகுதிகள் 26, இன்னும் நீலகிரி மாவட்டத்தின் பல இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. தேனி மாவட்டத்தின் பல இடங்களில், இப்படி பல மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்னு எடுத்துக்கொண்டால் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லேயும் சரி, தென்முனை மாவட்டங்களில் கூடுதல் பரப்பில் கனமழையாகவும், பிற மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமானது சற்று கனமழையாக புதுச்சேரிக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகள் வரைக்குமே மழைப்பொழிவை நேற்றைக்கு கொடுத்துள்ளது. தருமபுரி வரைக்குமே ஆங்காங்கே சில இடங்களில் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு. இப்படி மழைப்பொழிவை கொடுத்த நிலையில் நேற்றைக்கு மதியம் மாலைக்கு பின்பாகவே மழைப்பொழிவு படிப்படியாக குறைய தொடங்கிடுச்சு. அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த நிகழ்வு தீவிரமடையும் பொழுது, அதாவது தெற்கு நோக்கி மீண்டும் வந்து அது இலங்கைக்கு கிழக்கு புறமாக சென்று தென்கிழக்காக தீவிரமடையக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். இலங்கை ஒட்டியே இது தீவிரமடைந்து கொண்டே அது வடக்கு நோக்கி முன்னேறி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அடுத்தடுத்த மணி நேரங்களில் இது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, தாழ்வு மண்டலம் என அதிகபட்சமாக புயல் என்ற பெயரை அடைந்து இலங்கைக்கு பெரும் வெள்ள சேதத்தை ஏற்படுத்தும் அமைப்பாக அமைந்து அது அப்படியே வடக்கு நோக்கி நகர்ந்து தமிழக கரை நெருங்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தது. இது கடந்த கால அறிக்கையில் முதல் நம்ம சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ கணினி சார்ந்த மாடல்கள் என்பது காட்டத் தொடங்கி இருக்கிறது. கண்டிப்பாக இந்த நிகழ்வு தமிழக கரை ஏறும் பொழுது தமிழகம் கடலோர மாவட்டங்களில் கனமழை தொடங்கும். திருவள்ளூர் தொடங்கி நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்கள்லேயும் சரி, இந்த நிகழ்வு தெற்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் வரைக்கும் தென் மாவட்டங்களில் கூடுதல் பரப்பில் ஒரு மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கும். அப்படியே அதாவது தென் கடலோரத்தில் தற்பொழுது அதனுடைய தாக்கமானது இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவ்வப்பொழுது இன்றைக்கு இந்த வடகிழக்கு காற்றின் உள்ளீடு காரணமாக சில இடங்களில் லேசான ஒரு மழைப்பொழிவு அவ்வப்பொழுது அமையும். டெல்டாவிற்கு தெற்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சற்றே கிழக்கு காற்றின் ஈர்ப்புகள்
பெறப்படுகின்ற ஒரு சூழ்நிலையால் அங்கே ஒரு மழைப்பொழிவு என்பது சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஒரு சில இடங்களில் அமைய பெற்றாலும் வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த நிகழ்வு தீவிரமடைந்து மேலும் அது வடக்கு நோக்கி முன்னேறும் பட்சத்தில் மீண்டும் டெல்டா மாவட்டங்களில் தென்கடலோர மாவட்டங்களில் மழை பொழிவானது தொடங்கி பொழிய ஆரம்பிக்கும். அதனுடைய தீவிரம் அடைய டெல்டா மற்றும் தென் கடலோரம், அதாவது ராமநாதபுரத்தை ஒட்டிய கடலோர பகுதிகளுக்கு வடக்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகள் முதல் மழைப்பொழிவு தீவிரமடைந்து கொண்டே திருவள்ளூர் மாவட்டம் வரைக்குமே அதனுடைய காற்றின் வீச்சை செலுத்தி மழைப்பொழிவை உட்புற மாவட்டங்களான கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வரைக்குமே அது வந்து சென்று மழைப்பொழிவை கொடுக்கும் அமைப்பாக அமையும். இப்போ இது நிகழ்வு வடக்கு நோக்கி முன்னேற போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதால தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவானது இந்த நிகழ்வு இலங்கை ஒட்டி அமையப்பட்டிருக்க சூழ்நிலை வரைக்குமே மழைப்பொழிவு இருந்தாலும் படிப்படியாக அங்கே மழைப்பொழிவு குறைந்து வட மாவட்டங்களில் மழைப்பொழிவு தீவிரமடைவதற்கான ஒரு சூழ்நிலை தற்பொழுது இந்த நிகழ்வானது இன்றைய சூழ்நிலையிலே கணினி தரவுகள் என்பது காட்டக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பது புதுச்சேரிக்கு வடக்கு புறமாக கிட்டத்தட்ட மரக்காணத்தை ஒட்டிய பகுதிகளுக்கு ஏறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாம் இது ஏற்கனவே நம்ம நேற்றைக்கு அறிக்கையிலும் சொல்லுவோம், ஃபிங்கால் நிலைமையா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தம்ப்நெயிலும் கொடுத்துருப்போம். ஏன்னா இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா நமது வெப்ப நீரோட்ட பாதையை பிடித்து கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் பொழுதும் அந்த தேதி காலகட்டத்தில் வட தமிழகம் வரைக்கும் அந்த வெப்ப நீரோட்டம் வலுவாக இருக்கும். தெற்கு ஆந்திர கரையோரத்தில் வலுவான நீரோட்டமாக இருக்கக்கூடியது வரக்கூடிய நாட்களில் அது படிப்படியாக குறைந்துடும் அப்படின்னும் பொழுது அது வட தமிழகம் வரைக்கும் தான் அதனுடைய லிமிட்டே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனை தொடர்ச்சியாக பல்வேறு உயரழுத்தங்கள், அதாவது மேற்கு புறமாகவும் சரி, மத்திய இந்திய தரைப்பகுதியில் வடக்கு புறமாகவும் சரி, கிழக்கு புறமாக மியான்மர் ஒட்டிய பகுதிகளிலையும் உயரழுத்தங்கள் இருந்து கொண்டு இது முன்னேற விடாமல் கண்டிப்பாக அது வந்து தெற்கு நோக்கி தள்ளப்படும் என்று நம்ம நேற்றை பார்த்து அனலைஸ் பண்ணி நேற்று ஒரு அறிக்கை கொடுத்துருக்கோம். இது போல தான் இப்போது இந்த வானிலை காரணிகள் வந்து இது வந்து ஏதுவாக இந்த நிகழ்வு வந்து ஒரு காற்று அச்சம் இல்லாமல் ஒரு கூடுதல் மழைப்பொழிவாக தெற்கு நீராவி கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து நல்ல ஒரு கனமழை பொழிவை கொடுக்கும். தெற்கு ஆந்திரா வரைக்குமே இதனுடைய மழைப்பொழிவு தாக்கம் இருந்தாலும் நிகழ்வு கரையேற போவது தமிழக கரை அருகே அப்படின்ற மாதிரி நம்ம நிலைப்பாடாக இருந்தது. கண்டிப்பாக அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் செல்லக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்பிக்கையோடு இந்த நான் அறிக்கையை பதிவு பண்ணிகிட்ருக்கேன். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று கடலோர மாவட்டங்கள் விழிப்புடன் இருப்பது நல்லதுன்றது மட்டும்தான் நம்ம ஏற்கனவே கொடுக்கக்கூடிய அறிக்கையாக இருந்திருக்கு. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு இப்போ தீவிரம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு நிகழ்வு தீவிரமடைந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறதால அது வந்து நமக்கு மழைப்பொழிவு இல்லாத ஒரு காரணிகளாகவும் குளிர்ச்சியான ஒரு சீதோஷன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று தான் நமக்கு வந்து இப்போ குளிரை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. இது வந்து ஒரு தற்காலிக ஒரு இடைவெளின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு 2 நாட்களில் மீண்டும் மழைப்பொழிவு துவக்கம் ஆரம்பிக்கிறது. அதாவது நாளை நள்ளிரவுக்கு உள்ளாகவே அது நாளை நள்ளிரவு அப்படி இல்லைன்னா 27 காலகட்டங்களில் தென் கடலோரங்கள் டெல்டா கடலோரங்களில் மழைப்பொழிவு பதிவாவதற்கான ஒரு சூழ்நிலை ஆரம்பிக்கும். ஸோ இந்த நிகழ்வு தீவிரமடைந்து அது முன்னேறுவதை பொறுத்து அந்த மழைப்பொழிவின் அந்த நேரம் மாறுபடும். கண்டிப்பாக அடுத்தடுத்த மணி நேரங்களில் நம்ம வந்து வானிலை அறிக்கையில் இணைந்திருக்கவங்க நம்ம அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறது பார்ப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அதே போல் நீங்களும் புதுசாக இருக்க பார்வையாளர்கள் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இன்ஃபர்மேஷன்ஸை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிந்த ஒரு அனலைஸ் வச்சு நான் பார்த்து சில விஷயங்கள சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் முழுமையாக ஒரு பயன்பெற கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும்னு நினைக்கிறேன். வட தமிழகத்தில் மழை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கும் மழை இருக்குது. கண்டிப்பாக தென் மாவட்டங்களுக்கு மழையே இல்லாத ஒரு சூழ்நிலையிலிருந்து மழைப்பொழிவை இந்த செஞ்ஞார் உருவாக்கத்தின் நிகழ்வே நமக்கு ஒரு மழைப்பொழிவு தென் மாவட்டங்களுக்கு நல்லதொரு மழைப்பொழிவை அமைய பெற்று அது தற்பொழுது அந்த நிகழ்வே தீவிரம் அடைந்து, அதாவது பல்வேறு சுழற்சிகள், இது ஒரு சுழற்சி அப்படின்னு சொல்ல முடியாது. கனெக்டிவிட்டியாக நிறைய சுழற்சி இருக்குது. இந்த சுழற்சியெல்லாம் ஒன்றிணைஞ்சு ஒரு நிகழ்வு தீவிரம் அடைந்து அது நம்ம தமிழக கரையே அருகே தீவிரம் அடைகிறதால மேற்கு வடமேற்கு திசையாக நகரும் பொழுது அது நம்ம தமிழக கரைக்கு தான் அது ஒரு எய்மாக வச்சுருக்கோம். அப்படின்னும்பொழுது கண்டிப்பாக தமிழக கரை ஏறும் என்ற நம்பிக்கையோடு இருந்து உள் மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு அதை கொண்டு போய் செலுத்தும் என்ற நம்பிக்கையிலோடு இருப்போம். கண்டிப்பாக வாய்ப்புகள் 100க்கு 80% இப்போ வச்சுக்கோங்க. நம்ம கொடுக்குறது 100க்கு 100னே கூட வச்சுக்கலாம். அது வந்து ஐஎம்டி ரிப்போர்ட்டை அவங்க அப்பப்போ அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. நம்ம கொடுக்குறது நம்ம சேனலில் பார்க்குறவங்க இது சொல்லியிருக்காங்கன்றதை நீங்கள் எடுத்துக்கலாம். வானிலையில் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் அறிவிக்கின்றேன். வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.